Next example வந்து 6.25. Next example வந்து 6.25. ஓகேயா, ரைட். இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா as shown in the figure அப்படி கொடுத்துருக்கு, படம் கொடுத்துருக்கு. 2 trees are standing on flat ground. ஒரு கிரவுண்டில் வந்து 2 tree வந்து ஃப்ளாட்டாக நிற்கிது, 2 tree. ஓகேங்களா, ரைட். அதில் சரியா, அதில் நிற்கிது, பார்த்துக்கோ, 2 ட்ரீ. இது ஒரு ட்ரீ, பக்கத்தில் இப்படி ஒன்று நிற்கிது. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பாரு. என்ன சொல்லியிருக்கான் பாரு அப்படின்னா, ஜோன் ஃபிகர் அப்படின்னா பார்க்குற படத்தில் இருந்து ஃப்ளாட் கிரவுண்டில் நிற்கிது. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போத் ட்ரீஸ் ஃப்ரம் த எக்ஸ் ஆன் த கிரவுண்ட் இஸ் 40 டிகிரி. ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இது போத் டிகிரிக்கும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுக்கறது வந்து பார்த்துக்கோ, என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுக்கறது இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட், சரியா சொல்கிறது, இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொடுக்கறது வந்து எவ்வளவு டிகிரி, 40 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். 2 மரத்துக்கும் டாப்புக்கு. இது ஒரு மரத்தோடைய டாப்பு, சரியா, இது ஒரு மரத்தோடைய டாப். மறந்துடாத, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. சரி, இந்த டாப்புக்கு 2 மரத்தோடைய டாப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து சாரி, இந்த ஃபஸ்ட்டு ட்ரீ வந்து இந்த எக்ஸுன்ற பாயிண்டில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா 8 மீட்டர் தள்ளி இருக்குது. 8 மீட்டர் தள்ளி இருக்குது அந்த பாயிண்ட்டு. இந்த செகண்ட் ஃபஸ்ட்டு ட்ரீக்கு அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ளது. ஸ்மாலர் ட்ரீ இருக்குல்லடா, அந்த ஸ்மாலர் ட்ரீயோட ஃபுட்டு வந்து ஸ்மாலர் ட்ரீயோட ஃபுட்டு அடிப்பக்கம் வந்து எக்ஸுன்ற பாயிண்டில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இந்த பாயிண்டில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டு சின்ற பாயிண்ட் வேணால் வச்சுக்கோ, 8 மீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ இது ஏ, இது பி, சி எழுதியாச்சு. அப்போ இது என்ன வந்துடும், டி. சரிங்களா, இது டி, ரைட். அப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் டாப் ஆஃப் த 2 ட்ரீஸ் வந்து இங்கே இருந்து இதுக்கும் இடைப்பட்ட தூரம், டிஸ்டன்ஸ், இந்த டாப்புடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறான் அப்படின்றது இருக்குது. எவ்வளோ கொடுத்துருக்கான், இந்த டாப்போட இந்த டாப்பில் இருந்து இந்த டாப்புக்குள்ளது எவ்வளவு, 20 மீட்டர் கொடுத்துருக்கான். 2 ட்ரீயோட டாப் டிஸ்டன்ஸு, சரியா. அது அப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்கான். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் த டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ. இந்த எக்ஸுன்ற பாயிண்டில் இருந்து இந்த ஸ்மாலர் ட்ரீ கேட்டிருக்கான். இதை வேணால் ஒய்ன்னு வச்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், 2 பாயிண்ட் கேட்டிருக்கான். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ட்ரீஸ். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ட்ரீஸ் ஸ்மால் எக்ஸ்னு வேணால் வச்சுக்கோ, சரியா. இல்லை, ஆமாம், ஹரிசாண்டல் எக்ஸ்னே வச்சுக்கிறோம், ரைட். லெட் ஃபஸ்ட்டு ஏபின்றது ஹைட் ஆஃப் த பிக்கர் ட்ரீ. லெட் ஏபி எவ்வளோன்னு கொடுத்துருக்காது, ஏபின்றது ஹைட் ஆஃப் த பிக்கர் ட்ரீ. சிடின்றது ஏபி பி த ஹைட் ஆஃப் த பிக்கர் ட்ரீ. let CD be the CD be the height of the smaller tree. சரியா, ரைட்டு. இப்போ x is the point on the ground.
X is the point on the ground மேலே உள்ள புள்ளி, தளத்தின் மீது அமைந்துள்ள புள்ளி. ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எது கேட்டிருக்கு? ஒய் கேட்டிருக்கு. அப்போ சின்ன ட்ரீயோடைய ஹைட்டு தெரியுமா? 40 டிகிரியும் கொடுத்துருக்கு, 8 மீட்டர் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது மேலே உள்ள ஒய். அப்போ அட்ஜசன்ட் இருக்குது, ஹைபாட்னஸ் இருக்குது. அட்ஜசன்ட் இருக்குது, ஹைபாட்னஸ் இருக்குது. சரிதானா? சிஎக்ஸ்டி இன் ட்ரையாங்கிள் சிஎக்ஸ்டி. சரியா? அதில் என்ன இருக்குது? நம்மளுக்கு 8ன்ற சிஎக்ஸ் இருக்குது, ஹைபாட்னஸ் இருக்குது. சிஎக்ஸ் இருக்குது, ஹைபாட்னஸ் இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. சிஎக்ஸ் வந்து டிஎக்ஸ்னால் இது என்னடா தம்பி? ஆங்கிளை ஒட்டி இருக்குது. ஆங்கிளை ஒட்டி இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நேராக எதிர்த்தாப்பில் உள்ள ஒய்ன்றது ஹைபாட்னஸ்ஸு, ஒய். சரியா? அதுக்கு நேரம் உள்ளது என்னது? ஒய், ஹைபாட்னஸ்ஸு. சரி, கீழே இருக்குது டிஎக்ஸ், ஒய் ஹைபாட்னஸ். மேலே உள்ளது வந்து இது ஹைபாட்னஸ். இது சேர்ந்து சிஎக்ஸ்ன்றது அட்ஜசன்ட். அப்போ என்னடா தம்பி தீட்டா போடலாம்? காஸ் தீட்டா போடலாம். அப்போ டிகிரி வந்து என்ன டிகிரி? காஸ் என்ன டிகிரின்னு பார்த்துக்கோ. காஸ் 20 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. காஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு சிஎக்ஸ் 8 மீட்டர் டிவைடட் பை ஒய். சரியா சொல்கிறது? டிவைடட் பை ஒய். அப்போ நம்மளுக்கு தேவையானது ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் வேணும்ல. இது காஸ் 40க்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். காஸ் 40 0.760 0.7660 ஈக்குவல் டு 8 பை ஒய். இங்கிட்டு கொண்டு போனோம்னா ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறேன். ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தோம்னா 8 பை 0.7660 அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இது கிடைக்கக்கூடிய ஆன்சரு 10.44 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஒய். ஒய் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்குது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் எக்ஸ் அண்டு த டாப் ஆஃப் த smaller tree is 10.44 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று இருக்குது, அதை செய்வோம். கரண்ட் போச்சா? வெரி குட். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? செகண்ட் வந்து ரோமலெட்டர் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ் கேட்டிருக்கு, எக்ஸு கேட்டிருக்கு. சரியா? அதே மொத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இன் ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்பி, அதில் ஆப்போசிட் வந்து ஏபி. சரிங்களா சொல்கிறது? ஏபி பை தெரியாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஹைபாட்னஸ் தான் யூஸ் ஆகும். ஹைபாட்னஸ் தான் யூஸ் ஆகும். அப்படின்னா ஹைபாட்னஸ் வந்து பிஎக்ஸ் ஹைபாட்னஸ் பை கீழே உள்ள அட்ஜசன்ட். ஹைபாட்னஸ் அப்பில் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். ரைட், ஓகே. இப்போ என்ன டிகிரி? காஸ் 40 டிகிரி. அப்போ அட்ஜசன்ட் என்ன? ஏஎக்ஸு. ஆப்போசிட் ஹைபாட்னஸ் என்ன? பிஎக்ஸு. அப்போ ஏஎக்ஸ்ன்றது எக்ஸ் ப்ளஸ் 8 பை 20 ப்ளஸ் ஒய். இது வந்து 0.7660. ரைட்டு. இப்போ இதில் ஒய்க்கு வேல்யூ போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ்ஸு 10.44 30.44. இது 0.7660.
அப்போ இதை கிராஸில் கொண்டு போனோம்னா 0.7660 இன்ட்டு 30.44 ஓகேயா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு 23.32 ப்ளஸ் 8 இங்கிட்டு வந்தால் -8 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணோம்னா 15.32 மீட்டர். 15.32 மீட்டர். இதுதான் இது ரெண்டு ட்ரீக்கு டாப்புக்குள்ள டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டாப் ஆஃப் த டூ ட்ரீஸ். சரியா சொல்கிறது? டூ ட்ரீஸ்னு எழுதிக்க. அதுதான் இங்கே ஆன்சரில் வரணும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். எக்ஸு மறந்துடாத. இதை வேணால் போட்டு எக்ஸ் ஈக்குவல்னு போட்டுக்க. நான் இங்கே ஆன்சர் எழுத முடியல, இடம் இல்லைனால நான் மேலே கொண்டு வர்றேன். எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. சரி, ஈஸ்ன்னு எழுதி 15.32 மீட்டர். அவ்வளோதான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. குட்.